ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. நேற்றைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 524. நான் மொத்தமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். காரண்யா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 25-42. நேற்று நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் மாற்றி கொடுத்துட்டோம். ஏ போர்டில் 5க்கு 5 அப்படி பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 2 2க்கு 4 அப்படிங்கிற கணிப்பில் நம்ம பி போர்டில் 4க்கு நம்ம 2 அப்படின்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி சி போர்டில் 2க்கு 4 அப்படின்னு போர்டு மாற்றி கொடுத்தாச்சு. 542 ரிசல்ட்டுக்கு நம்ம 524 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அக்ஷயா 653 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறது சுருக்கமாகவே உங்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியல. நம்ம நேற்று கொடுத்த ஏபிசியாக இருந்தாலும் சரி, ஏசிபிசியாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்த கணிப்பில் சுருக்கமாக சொல்லப்போனால் காரண்யா ரிசல்ட் 25-42க்கு 524 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதாவது 524 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 542. ஜஸ்ட்டு பிசியில் போர்டு மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஏ போர்டு ஏபிசி எப்படி இருக்க போகுது, 4 டிஜிட் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் சுருக்கமாக கொடுத்துட்றேன். இதை வச்சு நீங்கள் ஏபிசி பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை ஏசிபிசி தனியாக ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, அதை உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8 அல்லது 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 1 அல்லது 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7 அல்லது 4. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 25-42க்கு ஏ போர்டில் 4க்கு 9 இல்லைனா 8 இல்லைனா 3. அதை நீங்கள் பவர் நம்பரில் வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு நம்பர் கூட்டல் கழித்தலாக இருந்தாலும் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு 5க்கு 9 8 அல்லது 3. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 8 1 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 5 7 4 அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது நண்பர்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் ரிசல்ட் ஒரு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 3 போர்ட்லேயும் பவர் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் ஒருவேளை ஏ போர்டில் 5க்கு 4ஆகவோ இல்லை 5க்கு 6ஆகவோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5க்கு 9 8 3 இல்லைனா பி போர்டில் 4க்கு 8 1 அல்லது 7. அதே மாதிரி சி போர்டில் ரிசல்ட் 2க்கு 5 7 4. இதை நீ பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் டபுள் நம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பிசியில் 77 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 77 பிசியில், அதாவது நேற்று ரிசல்ட் 42க்கு 4க்கு 7 2க்கு 7. அப்போ 77 பிசியில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிசியில் நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணும்போதும் ஏபியிலையும் 88ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் 88 இல்லைனா பிசியில் 77. ஏன்னா ரிசல்ட் 542க்கு 5க்கு 8 4க்கு 8 2க்கு 7 887ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 877ன்னு ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 315 887 877 314 அப்படின்ட்டு நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த நம்பர் இருந்தாலும் முக்கியமான நம்பராக 377 887 இந்த 2 செட்டு மட்டும் நான் கொஞ்சம் முக்கியமாக தரேன். அதே மாதிரி 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 25-42 2க்கு 7 6 அல்லது 3. இந்த 3 நம்பரில் உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் கன்ஃபார்மாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 7 அல்லது 3 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபிசியில் இந்த ஒரு போர்டுக்கு 3 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். அந்த 3 நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் ரிசல்ட்டு போன மாதம் ரிசல்ட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒரு 4 மாதம் ரிசல்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி டபுள் டிஜிட் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று ஏபியில் இருக்கலாம். ஏபியை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணிப்புப்படி அது 8, பி போர்டில் 8 88, இல்லை பிசியாக இருந்தால் என்னோடய கணிப்புப்படி அது 7, அது பிசியில் 77. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த நம்பர் நீங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்சில் எடுத்து பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இன்றைக்கி இருக்குது. 5க்கு ஒரு வேளை சப்போஸ் டபுள் நம்பரில் 8 வரல, அதாவது இந்த இடத்துல 8 அப்படிங்கிறது ஏ போர்டில் வரலன்னா அதுக்கு அடுத்ததாக 9 அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் முக்கியமான நம்பராக 8 அல்லது 9 ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறதுல 8 1 7 கொடுத்துருக்கோம். ஒரு வேளை 8க்கு -1, அதாவது இந்த இடத்துல 4க்கு
கூட்டல் கழித்தலாக வச்சா கூட இந்த இடத்துல 4க்கு 5 4க்கு 3 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. அதனால் 4க்கு 8 அல்லது 1 அல்லது 7, எனக்கு தெரிஞ்சு 4க்கு 7 கண்டிப்பாக கொஞ்சம் வரலாம். ஏன்னா பவர் நம்பர்லேயே அதான் இருக்குது, அதனால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 5 7 4, ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2, 2க்கு 4 இருக்கலாம், இல்லை 2க்கு 7 இருக்கலாம், இல்லை 2க்கு 5. 2க்கு 7 அல்லது 4 கொஞ்சம் முக்கியமாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓகே தான். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8 7 3. எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக என்னால் ஏபிசி தனியாக செட்டு எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியல. இருந்தாலும் நான் அதனால் மெயினாக இங்கே போர்டில் கொடுத்துட்டேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்களே, கண்டிப்பாக ஒரு முக்கியமான நம்பர்ஸ் இன்றைக்கி வந்து போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து டபுள் டிஜிட்டாக இருக்கலாம். 3 போர்டுமே ஒரே நம்பர் இறங்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு டபுள் நம்பர்ஸ் பிசிலையும் இல்லை ஏபிலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 7 6 3, ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8 7 3. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அக்ஷயா 653 கண்டிப்பாக ஒரு மூலியமாக நம்ம சேனல் மூலியமாக எனக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் இருந்த என்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் ஏபிசியில் கொடுத்தாலுமே நம்ம சுருக்கமாக கொடுக்கறது என்னோடய கெஸ்ஸிங் 524, ரிசல்ட்டு 542. நம்மளுக்கு பிசியில் போர்டு மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 5க்கு 5 இறங்கிடுச்சு, அவ்வளோதான் நண்பர்களே. சரிங்களா? அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு வெற்றியோடு சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி.